டைரக்டர் ராமராஜன். இவர் 90 காலகட்டங்கள்ல மிகவும் பிரபலமா இருந்த ஒரு நடிகர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப விஜய் சேதுபதி எவ்வளவு பிஸியா இருக்காங்க, அவங்க படம்லாம் எவ்வளவு பெரிய வெற்றி அடையுது. அந்த மாதிரி 90 காலகட்டத்துல ராமராஜன் கொடி கட்டி பறந்தாருன்னே சொல்லலாம். அதாவது ரஜினியே மிஞ்சிடுவாரு, கமலவே மிஞ்சிடுவாரு அப்படின்ற அளவுக்கு ரஜினியும் கமலும் யோசிக்காத ஒரு ட்ரெண்டிங்க ஒன்று உருவாக்குனாரு. அது என்னன்னா பாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்ணாரு. அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ரஜினி கமலே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு படம் இருந்தா ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு ரீமேக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும். இதுதான் ஒரு படத்தினுடைய ஃபார்மேட். எம்ஜிஆர், சிவாஜி உங்க படம்லாம் பார்த்துட்டு ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல போய் இப்படி காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி வெறும் பாட்டை மட்டுமே மையமா வச்சு, உதாரணத்துக்கு மாட்டவே பாட்டு பாடி அடக்கிற ஒரு சீன் எல்லாம் வரும். அந்த படத்துக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைக்குதா அப்படின்ட்டு விஜயகாந்த், கமல், ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்றை படிச்ச ராமராஜன் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு இப்ப சொல்றேன். அதுல எது வெற்றி படங்கள்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா இந்த இடத்துல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.